எனக்கு நடந்த அனுபவம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எனக்கு தலையில சரசிராரத்துல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. சரசிராரத்துல ஒரு ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னா ஒரு உள் உணர்வு ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஆயிடுச்சு. அப்ப அழுத்தமாகி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு உயிரை விடுற மாதிரி ஒரு சூழல் வருது. அப்ப எந்த காற்று கீற்று எதுவுமே இல்லாத நேரத்துல ஒரு 2 பவர்ஃபுல்லான 2 போர்ட்ஸ், 2 வேவ், 2 அலைவரிசைகள் அந்த ப்ரெஷர் அதே இடத்துல எந்த இடத்துல அழுத்தம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல ஐக்கியமாகும். அப்ப ஐக்கியமாகி அது ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்குள்ள இன்னும் பெரிய அழுத்தமாகி அது வெடிச்சு செதறுது. அங்கிருந்து பல்வேறுபட்ட வேவ், அலை அலையா வேவ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த வேவ் ஒரு யாருக்கு கிடைக்கப்படுதோ அவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு பிறப்பு இல்லை, அவங்களுக்கு மரணம் தீண்டுவதற்கு முன் நம்மளுடைய வேவ்ல இருந்து முத்தி கொடுக்கப்படும். அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் தியானம் பண்ணியிருக்கிறவரா கூட தேவையில்லை. ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரா இருந்தா கூட அவர் நம்மளை சந்திக்கும் போதோ எங்கேயோ ஒரு இடத்துல நினைக்கும் போது இந்த வேவ்னால இந்த வேவ் சுவாசிக்க முடியாது, உள்ளேயே ஐக்கியமாகும். அதான் அந்த வேவோடைய செயல். அந்த வடிவத்தையும் அந்த அனுபவத்தையும் தான் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதுதான் இங்க பேசிட்டோம். அதுல முன்னால் இறந்தவர்கள், முன்னாள் பிறந்துட்டு இறந்தாங்கல்ல, அவங்க குறைபாடோட இறந்திருப்பாங்க, அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாம. அவர்களையும் நாம எழுப்புவோம். எழுப்பி பிறப்பு கொடுத்து அவர்களை வாழ வச்சு எதிர்மறையான சிந்தனையிலிருந்து காப்பாற்றி அவர்கள் வேலை முடிஞ்ச உடனே அந்த மரணம் தீண்டுறதுக்கு முன்னாடி அவர்களையும் இந்த வேவு கொடுத்து எங்க அனுப்பிச்சு வைக்கணுமோ பிறப்புல இருந்து விடுபட்ட அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படிங்கறதுதான் இது. இப்ப இங்க இருக்கிறவங்ககிட்டையும் வெறும் அந்த மரணத்துக்கான ஒரு செயலை மட்டும் செய்யாம எதிர்மறையான எண்ணத்தை எடுத்து விட்டுருவோம். அப்ப அவங்க தன்னுடைய பணியை பெரிய தியானம் பண்ணி பெரிய எக்ஸ்பர்ட்டா வரணுங்கிறலாம் தாண்டி அவங்கள் என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் மரணம் தீண்டுவதற்கு முன்பு அவர்களை நாம் அதிலிருந்து தற்காத்து வெளியில் அனுப்பிச்சிடுவோம். அப்ப அவர்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்தில் அவசைப்பட்டு கொண்டு கடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டோம். அப்ப சிறு வயதில் இளம் வயதில் வண்டியில போய் ஒரு சிறார் செத்துறான், ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்துறான். 40 வயசுல 2 குழந்தை கை குழந்தை வச்சுட்டு ஒருத்தர் செத்துறான். 70 வயசாயும் பல நாள் சாவ மாட்டான், துன்பமே அனுபவிச்சுட்டே இருக்கிறான். வீடே அவன் எப்ப சாவான்னு பிரேயர் பண்ணுது. அப்ப அவனுக்கு மரணம் தீண்ட மாட்டுது. அப்ப மரணம் தீண்டாத போது மரணம் தீண்டி விடுது, மரணம் தீண்ட வேண்டிய போது மரணம் தீண்டல. அப்பொழுதும் நம்ம அந்த தீண்டின மரணம் சிறார்கள் இருக்குல்ல, அதை நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் அதை நாம் நகர்த்தி கொண்டு போறோம். அது எப்ப தீண்டப்படணுமோ அது அப்பதான் அதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறோம். அதே மாதிரி அந்த மரண அவஸ்தையில படுத்து கிடக்கிறான் பாருங்க, அவனை அந்த மாதிரி அவஸ்தைக்கு கொண்டு போயிடாம அதற்கு முன்பே நாம் அவனுக்கு விடுதலை அளிக்கிறோம். அப்ப அவன் அந்த அவஸ்தையிலிருந்து விடுபடுறான். அந்த வாய்ப்பை இந்த அனுபவமா நாம பெற்றிருக்கோம். அதுதான் நம்ம செய்ய போறோம். நம்ம ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் சொல்லிட்டேன். தியானம் வெறும் பயிற்சியால ஏற்படல. இது ஒரு பல நாள் இந்த பிரபஞ்சத்துடைய செயல்பாடுகளால் ஒருத்தர் மாதிரி மாறி இருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட முயற்சியாலோ வேற தியானம் சென்றாலோ நம்ம மாறல. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதே வேளையில அது அந்த இடத்துக்குள்ள அந்த வேவ் அந்த இடத்துக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படும் போது 2 சந்திரக்களையும் சூரியக்களையும் சுழுமனையில இறைந்த உடனே 2 பவர்ஃபுல் போர்ட்ஸ் இணைஞ்ச உடனே அந்த இடம் வெடிச்சிருது. அதான் பூமி வெடிப்புல உருவானது, இந்த உலகம் வெடிப்புல உருவானது நாங்கள்ல. அந்த மாதிரி அந்த வெடிச்ச உடனே அதுல இருந்து செதறப்பட்டது எல்லாமே அலை அலையா வருது, அலைக்கட்டறையா வருது. இப்ப இந்த அலைக்கட்டறையாக வருகிற இந்த அலைக்கட்டறை இது யாருக்குள்ள இது காற்றா போகாம அப்படியே ஐக்கியமாகுங்கிறாங்க. தோல்லே உடலுக்குள்ளே ஐக்கியமாகும் அப்படிங்கறதா இதோட விஷயம். இப்படி ஒருத்தனுக்கு ஐக்கியமாகிறவனுக்கு அவன் பிறப்புல இருந்து விடுபட்டுறான். அவ்வளவுதான். அவனுக்கு பிறப்பு மரணம் தீண்டாது, பிறப்பும் கிடையாது. இதுதான் அவனுடைய கடைசி பரிணாமத்துக்குள்ள அவன் சந்திக்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த துன்பமான வெளியில மரண அவஸ்தைங்கிறான்ல, அதற்கு முன்னாலே அவனை தடுத்து ஆட்கொண்டு அவனுக்கு இந்த வழியை காட்டப்படும்.
இது. அதே போல இந்த செயல் வடிவத்துல ஒரு கலையை கற்றுக்கொண்ட, தியானத்தை கற்றுக்கொண்டவன் எப்படி அந்த மரணம் தீண்டுறதுக்கு முன்னாடி அவன் கலை வழியாக மேல போய் கபாலத்து வழியா உயிரை விடுறானோ, அதே போல இந்த வேவு கிடைக்கப்பட்டவனுக்கு உடல் அந்த மாதிரி உயிர் வெளியில போயிடும். அப்ப கலையே கற்றுக்கொள்ளாதவனுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இந்த வேவால் இது சாத்தியப்படுத்தப்படும் அப்படிங்கறதுதான் இதோட செயல். அப்ப இதுக்காக தான் எல்லாரும் தேடி அலைகிறாங்க. இந்த முத்தியோ பிறப்பிலிருந்து விடுபடுவதோ இதோட செயல் என்னங்கிறது அது இந்த காலகட்டத்தில் ஒருத்தரால் வழங்கப்படுவோம் அப்படிங்கிறதோட ஒரு அலைக்கட்டரையால் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல் வடிவமா இருக்கு. அதை வழங்குவது ஒரு வெற்றிடமாக இருக்கிறது, அங்க எதுவும் இல்லாம இருக்கிறது. மீண்டும் சொல்லுது, அந்த 2 பவர்ஃபுல் போர்ட்ஸ் என்பது இணையாத வரைக்கும் அது ஒரு ஆணாகவும் பெண்ணாகவோ, ஒரு தாயாகவும் தந்தையாகவோ, ஒரு பெண் காடாகவோ ஒரு ஆண் காடாவோ பார்க்கப்படுது. அது இணைந்ததுக்கு அப்புறம் அந்த 2ம் அங்கு மீண்டும் அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தில் வெடித்து சிதறும் போது அலைக்கற்றையாக வேவாக வெளியேறுது. அப்ப அது எப்படி இருக்கும்னா, இந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அதுல இருந்து வேவா வெளியில வருது. இப்ப ஒரு தியானம் பண்ணி ஒரு ஆறா வர்றதுக்கு ஒரு காற்று மாதிரி மெல்லமாக அப்படியே ஒண்ணு வருது இல்ல, அந்த வேவ் என்பது இந்த கிருஷ்ண பரமாத்மா கையில வச்சிருப்பார்ல சங்கு சக்கரம், அதுல இருந்து ஒரு வேவ் வெளியில வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேவ் வந்துகிட்டே எனி டைம், கடல் அலையை எப்படி எண்ண முடியாதோ அந்த மாதிரி அந்த வேவ் எனி டைம் வேவ் வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் அதோட செயல். இதுதான் அதோடைய வடிவம். எல்லா நிறங்களையும் கக்கும், இந்த பர்டிகுலர் நிறம் கிடையாது. நான் அதாவது சொன்னது என்னன்னா, இந்த பச்சோந்தி அவ்வப்போது நிறம் மாறும். இந்த மாதிரி ஒரு இடத்தில் 2 போர்ஸ் இணைக்கப்பட்டதுன்னா, அது வெடிச்சு சிதறிச்சுன்னா அது நிறம் மாறுவது இல்லை, அது எல்லா நிறமாகவும் அதுவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். ஹால் அதுதான் இந்த வானவில்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அது கிரீனையும் கக்கும், எல்லோவையும் கக்கும், ஒயிட்டையும் கக்கும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா விதமான சோல்ஸ் இருக்கு, எல்லா விதமான கலர்ஸ்ல இருந்து வந்த சோல்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லா விதமானதுக்கும் அதுகிட்ட இருந்து அந்த விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். அப்ப இவ்வளோ காலத்துல இது எந்த யுகத்துல இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது போன்ற ஒரு அனுபவத்தை தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது போன்ற ஒரு அனுபவத்தை தான் தியானத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த டாபிக் இது ஒரு டாபிக், இதை விவாதிக்கிறோங்கிறதெல்லாம் நினைச்சிடாதீங்க. இதை தான் நாம் அனுபவமாவே பெற்றிருக்கிறோம். இது ஒரு டாபிக்கோ இதை விவாதிக்கிறதோ இல்லை. நான் டி நகர்ல ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது, ஒரு அறையில தங்கியிருந்தேன். இதை நான் சொல்லியிருக்கிறேன். சென்னை டி நகர்ல தங்கியிருக்கும் போது ஒரு மாடியில ஒரு நல்ல மழை பெஞ்சு கொஞ்ச நேரம் விட்டோன்னே இந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா கையில இருக்கிற மாதிரி ஒரு சங்கு சக்கர மாதிரி ஆகாயத்துல ஒரு வேவ் சுத்துனுச்சு. சுத்தும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வேவ்ல இருந்து நடுவுல ஒரு 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 விஷயம் அப்படி இப்படி போற மாதிரி இருக்கு, சுத்துது. இப்ப நீங்க அந்த கொசுவத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த கொசுவத்தி ஒண்ணு வச்சிருக்கோம்ல, சுருளா வச்சு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அதை கொளுத்தும் போது நடுவுல ஒரு நெருப்புல இருந்து ஒரு புகை வருது இல்ல, அந்த மாதிரி இந்த சக்கரம் சுத்தும் போது அதோட நடுவுல ஒரு பிளாக் மாதிரி ஒண்ணு இருக்கு. நடுவுல இருந்து அங்க இருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வேவ் அப்படி உள்ள போகுது. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, சுத்தி ஒரு ரவுண்டாக பல்வேறுபட்ட வடிவத்துல சுத்துது. அந்த மாதிரி ஒரு வடிவத்தை கண்டேன். அதே போல என்னுடைய நெற்றி பொட்டில் நான் கண்டேன், நெற்றி வடிவத்தில் கண்டேன். அது எப்படி கண்டேன்னா, ஒரு நாள் காணதில்ல, பல நாள். அது என்ன, எல்லாம் வேவாவே இருக்கு. அது என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு வினாடிக்கு மேல போனா நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். ஒரு வினாடிக்கு மேல என்னால் அதை கண்டுகளிக்க முடியவில்லை. அப்போ எனக்குள்ள என்னன்னா, தலை சுத்தல் எல்லை இல்லாம வருது, என்னால் தாங்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வேவ் குறைந்து ஒரு செயல் வடிவத்தில் காட்டப்படுது. அப்பொழுது எனக்குள்ளே என்ன நடந்தது என்றால், அந்த முழு வேவையும் என்னால் பார்க்க காட்டிவிட்டு அதை அப்படியே கொடுத்தா இந்த உடல் எரிந்து போய்விடும். அதனால அந்த வேவ்ல இருந்து இன்னொரு ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இன்னொரு வடிவமாக அணு துகள்களாக எனக்குள்ளே பரிமாணித்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பிரளயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற அந்த உள்முகமாக இருந்துச்சுல அந்த வேவ்,
அந்த நம்ம அந்த அந்த அலை அலை இருக்குல்ல, அந்த அலை ஒரு டயத்துக்கு மேல இந்த இணைப்புக்கு அப்புறம் வெளிமுகமாக வந்து விட்டது. இப்ப நான் பார்க்க வேண்டிய வேலை கிடையாது, அது வெளிமுகமா வந்து அது என்ன பண்ணும், அது யாரெல்லாம் பார்க்குதோ அதுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்ப உள்முகமாக கடந்த ஒன்று வெளிமுகமாக வந்து தன்னை யார் என்று அதுவே அறிமுகம் படுத்துகிறது. அப்ப அது சொல்லுது, இன்னாரு நானு இங்கிருந்து வந்தேன், இந்த மாதிரி வேலை, நான் ஒன்றும் இல்லாதவன், என்னை நீ உணர முடியாதனால இதை யாமே கூறுகிறோம், இதை யாமே சொல்கிறோம், இதை நீ வந்து உன்னால் கிரகிக்க முடியாது, அதனால சொல்கிறோம். இப்ப இந்த வேவ் உனக்கு எப்படி கிடைக்கும்னா, நான் உள்முகமாக இருக்கும்போது எவனுக்குள்ளே இருக்கிறோனோ அவன் மட்டுமே பார்த்திருப்பான், அவன் மட்டுமே அந்த மரணத்தை வென்றிருப்பான். ஆனால் அவனை தாண்டி இது வெளிமுகமாக வரும்போது எவனெல்லாம் இதை காண்கிறானோ அவனுக்கு கிடைக்கும். இது எப்பயாவது அரிதான அரிது 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 எப்பயாவது அரிதுல தான் இது உள்முகமாக இருப்பது வெளிமுகமாக வெளிப்படுகிறது. அப்ப உள்முகமும் வெளிமுகமும் ஒருத்தருக்கு ஒன்றாக இருந்தால் அவரே வெற்றிடம், அவரே ஒன்றும் இல்லாதவர். இதுதான் இந்த வடிவத்துக்குள்ள இருந்து, இது நம்மளுடைய 100% இதோடைய அனுபவத்துக்குள்ள இருந்து இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள இருந்து அந்த வேவோட செயல் அதிகமாக செயல்படுகிறது என்பதை ஆணித்தரமாக நம்ம சொல்றோம். இதுதான் இதோடைய வடிவம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை மற்ற வித மாதிரி விவாதிச்சிட முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இதை வந்து ஒரு விலக்குறையா நாம கொடுக்கல, அது வெளிப்படுத்துது அப்படிங்கறதுதான் அதோடைய பொருள். இதுக்கான அடிப்படை எப்படி அப்படின்றா, இந்த பலவிதமான அந்த அபானன்கள் காற்றுகள் இருக்குல்ல, பலவிதமான காற்றுகள் இருக்குல்ல, இதுக்கு பேஸ் வந்து இடுப்பு தான். இந்த இடுப்பு பேஸ்ல இருந்து இந்த தொப்புள், இந்த மலவாசல், இந்த சிறுநீர் வாசல், இந்த பேஸ்ல அந்த இடுப்புல இருக்கிற முதுகு தண்டுவடம், இங்க இருந்து பலவிதமான, இப்ப நீங்க பாதாள சாக்கடைகிட்ட போனீங்கன்னா ஒரு பல நாள் தேக்கி வைக்கப்பட்ட அந்த அந்த இது இருக்குல்ல அழுத்தம், அதிலிருந்து வருகிற காற்றை சுவாசிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க. அந்த மாதிரி சில காற்றுகள் நம்மளை இறக்க வைக்கக்கூடிய அந்த அபானன் காற்றுக்குள்ளே சில காற்றுகள்லாம் இருக்கு, பல்வேறுபட்ட பிரிக்கப்பட்ட காற்றுகள் இருக்கு. அந்த காற்றுகள்லாம் ஒரு நாள் நல்ல தன்மைக்கு மாறி ஒரு மாற்றத்தை உருவாக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிறுநீர் போற வாசல் இருக்குல்ல, அந்த பகுதியில அதுக்கு கீழே குடல்வாள்களை இந்த குண்டலனி சக்தி நரம்பு சுருண்டு கிடக்கிறது, ஒரு சைக்கிள் டீப் மாதிரி சுருண்டு கிடக்கு. அப்ப பல நாள் அந்த இடத்துக்குள்ள ஒரு பணி ஒருத்தருக்கு நடக்கும்போது அந்த சைக்கிள் டீப்புக்குள் காத்தடிக்கப்படுகிறது. அப்ப காற்றடிக்கும் போது சுருண்டு கிடக்கிற அந்த டீப்பு நிமிரும் போது என்னன்னா வளைந்து வளைந்து கிடக்கிறது. அப்படியே தண்ணி போகும்போது ஒரு டீப்பு கிடக்கல, தண்ணிய பிரஷர்ல வந்து என்ன நிமிரும். அந்த மாதிரி அந்த சுருண்டு கிடக்கிற அந்த செயல், அந்த டீப்பு, இந்த காத்து போய் உள்ள போய் போர்ட்ஸ்ல போனோடனே அந்த இதுக்கு எல்லாமே நிமிர்ந்து, அப்பயும் சுருண்டுதான் நிமிர்ந்து கிடக்கு. அதோடைய அழுத்தம் கொடுக்க அது என்ன பண்ணுதுன்னா ஒரு நேருக்கு வருது. சுருண்டு இருக்கிறது ஒண்ணு எடுப்படுது. இப்படி சுருண்டு இப்படி கிடக்குல்ல, அது அப்படியே ஒண்ணு ஒரு பெண்டா எடுப்படுது. அதை நீண்ட நாள் போராடும் போது ஒரு பெண்டா எடுப்பட்டு ஒரு நேர் டைரக்ஷனுக்கு வந்து ராக்கெட்டை கீழே படுக்க வைத்திருந்தது திருப்பி இப்படி நிப்பாட்டி மேல் நோக்கி அனுப்புறது இருக்குல்ல, அந்த மாதிரி கீழே சுருண்டு கிடக்கிற அந்த நரம்பை ஒருவன் தன்னுடைய காற்றை அமைச்சு அதை முதல்ல நிரப்புகிறான். அதற்கப்புறம் அதோட பெண்டை எடுக்கிறான். அதற்கப்புறம் அதை நேர்கொண்ட திசைகளை வைத்து அதை ஏற்க முற்படுகிறான். அதை ஏற்க முற்பட்ட போது அது கிளம்பி எந்த வழியாக செல்ல வேண்டும் என்றால் தொப்புள் வழியாக செல்லக்கூடாது, முதுகு தண்டு வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதை தான் சித்தர்கள் குறியீடாக எதை வைத்திருந்தான் என்று கேட்டால் தண்டம். அதுதான் அந்த தண்டம் எதுக்குன்னா, நீ போறல்ல ரோடு, அதற்கு ஒரு சாலை இருக்குல்ல, அந்த மாதிரி ஞானிகள் பயணிக்கக்கூடிய சாலை, பிரபஞ்சத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரூட் மேப். ஹெலிகாப்டருக்கு விமானத்துக்கெல்லாம் மேல வந்து ஆகாயத்துல ஒரு ரூட் மேப் இருக்கும், ட்ரெயினுக்கு எப்படி தண்டவாளம் இருக்கு, அந்த மாதிரி ரூட் மேப் வந்து முன்பக்கமாக நீ செல்லக்கூடாது,
பின்பக்கமாக முதுகு தண்டுவடத்தில் அந்த ஃபைனல் கார்டு, அதான் காட் அப்படின்னா, அந்த காடோட பாதையை விட்டு விலகாமல், சற்றும் விலகாமல் நேர்முகமாக அந்த வழியில் அந்த டைரக்ஷனில் வைத்து உனக்கு வினாடிகள் பார்த்து அந்த வினாடிகள் படி அதிலிருந்து செலுத்தப்பட வேண்டும். அதிலிருந்து செலுத்தப்படுகின்ற அந்த நரம்பு மேல் நோக்கி செல்லும் போது இந்த பக்கமாக முன்பக்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பிளைட்டை எப்படி டேக்கப் பண்ணும் போது எல்லா பக்கமும் இருக்கிற லைட்டை எப்படி ஆன் பண்றார்களோ, அந்த வீலை எப்படி உள்ளே எடுத்து மடித்து வைக்கிறார்களோ, அதுபோல் இந்த வழியாக செல்லுகின்ற போது மின்பக்கமாக இருக்கிற சக்கரங்கள் எல்லாம் விழிக்க தொடங்கிறது. அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குள் வருகிறது. இப்ப நேரடியாக இவன் சென்று மேலே போய் ஒரு இடத்தில் அமர்கிறான். மீண்டும் அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்று கேட்டால், அவன் பல நாள் காத்திருந்து ஒரு வேகத்தோடு வந்தான் அல்லவா, அதே வேகத்தோடு லேண்டிங் பண்ண முடியாது. அப்ப அந்த லேண்டிங் பண்றதற்கு போதிய காலத்தை எடுத்துக்கொண்டு உள்நாட்டுக்கு கீழே அவன் என்ன பண்றான், வெட்ட வெளியில் ஆகாயத்தில் மிதந்து கொண்டே கடக்கிறான். அப்ப மிதந்து கொண்டு கடக்கிற ஒருவன் அவன் என்ன பண்ணணும், லேண்டிங் பண்ணணும். நிலவு மேல சூரியன் மேல லேண்டிங் பண்ணணும். இப்ப அந்த லேண்டிங்காக காத்திருக்கிறான், சிக்னலுக்காக காத்திருக்கிறான். அந்த செயல் வடிவத்துக்காக காத்திருந்து ஒரு நாள் அந்த சிக்னல் அவனுக்கு கிடைக்கப்பட்ட போது மீண்டும் அந்த இடத்திலிருந்து மூவ் செய்து எங்கும் வழி மாறி விடாமல் அதே பெடரி வழியாக அந்த தண்டத்து வழியாகவே ஏறி அவன் கமண்டலமாக வைத்திருக்கக்கூடிய, அதுதான் அந்த கமண்டலத்துக்குள்ளே போய் கபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி குழியிலே போய் குதிக்கிறான். அப்பொழுது அவனுக்கான வழி என்ன அங்கு நடக்கிறது அப்படி என்று கேட்டால், பல்வேறுபட்ட அழுத்தத்துக்குள் அந்த கமண்டலம் ஒரு நாள் வெடித்து விடுகிறது. அங்கிருந்து பல்வேறுபட்ட வேவ்ஸ், அப்ப அந்த வேவ்ஸ் வரும்போது அந்த வேவ்ஸை எவனும் சுவாசிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேவ்ஸ் சுவாசிக்கிறதுல அட்டாச் ஆகும். அந்த அட்டாச்மெண்ட்ல ஒருத்தன் மரணத்தை வெல்வான், ஒருத்தன் நேர்மறையான எண்ணத்தை வெல்வான், ஒருத்தன் தியானிக்காமலே ஞானவானாக மாறுவான், ஒருவன் தியானத்தே காணாமல் கடவுளே காணாமல் ஞானமாக வாழ்வான். அதான் சத்திய உலகத்தில் ஒரு இட்லி கிடந்துச்சுன்னா ஒரு இட்லி எடுக்க மாட்டான், 500 ரூபாய் கிடந்தா 500 ரூபாய் எடுக்க மாட்டான். அவன் போவானா, அவன் பிறப்பால் ஞானவான், பிறப்பாலே ஞானவான். அவனுக்கு ஒரு குரு தேவையில்லை, அவனே அமர்ந்து அப்படி உட்கார்ந்தானா தியானம் வரும். அவன் ஒரு இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால், அங்கு வணங்குவதற்கு அவனுக்கு தேவை எதுவுமே இல்லை. தேவை ஏற்படுகின்ற போதுதான் என்னை நீ நாடினாய். உனக்கு தேவை ஏற்படவில்லை என்றால் என்னையா நீ நாடப் போகிறாய்? உன் தேவையை நீயே பூர்த்தி செய்து கொண்டால் என்னுடைய ரோலே இல்லை. உன் தேவை பூர்த்தி செய்து கொள்வாய் சத்தியலோகத்தில், அப்பொழுது நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு நீயே உன்னை கவனித்துக் கொள்வாய். அங்கு கோவிலும் இல்லை, பூஜையும் இல்லை, கும்பிடுவதும் இல்லை, சரணாகதியும் இல்லை. நீயே தியானவானாக வாழ்ந்துவிட்டு மரணம் தீண்டுவதற்கு முன்பு நீயே வந்து விடுவாய். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் இதற்குள்ள நடந்ததை இப்ப நமக்குள்ள நடந்ததை தான் சொல்றோம். அப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு செயல் வடிவம் இருக்கணும். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இந்த லேண்டிங்ல இந்த ராக்கெட் மேல போகுதுல முதுகு தண்டுவடத்த தண்டத்துல, இதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா, முகம் இங்க போய் நின்னுக்குதுல, நின்னுக்கிட்டு முகத்துக்கிட்ட வேவ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. சிக்னல் அனுப்புது. சிக்னல் அனுப்பும் போது கண்ணு, புருவமத்தி, வாய், மூக்கு, காது இதெல்லாம் மாறுது. பழக்கத்துக்கு மேல மாறுது. மூஞ்செல்லாம் சிவசவசன்னு ஆகுது, கண்ணெல்லாம் எரியுது, கொப்பளம் வருது, கட்டி வருது, ஹீட்டு எல்லாம் மாறுது. அந்த வேவ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வேவ் மட்டும் இல்லாம முழுவதுமாக முதுகுத்தண்டு ஃபுல்லா பைனல் கார்டுல வேவ் அனுப்ப இந்த உடல்ல இந்த பக்கம் முன்னாடி இருக்கிற சக்கரம் நரம்புகள் எல்லாம் விழிக்குது. அப்ப அங்க ஐஸ் பாறை மாதிரி தேவையில்லாத கிழிவு எல்லாம் பிரிஞ்சு ஓடி நரம்புகள் எல்லாம் என்னன்னா கண்ணாடி மாதிரி, எப்படி ஒரு உடல்ல கண்ணாடி மாதிரி அந்த தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா நரம்பும் சதைகள்ல சிக்கி தவிச்சு கிடந்து எல்லாம் விடுபட்டு எலும்பு கூடு மாதிரி ஒருத்தன் இருக்கிறாங்க. அப்ப அந்த வேவ்ஸ் அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி அவனை என்ன பண்ணுது, ஒரு டயத்துக்குள்ள
அங்க போய் மேல போய் செட்டில் ஆகுதுல்ல, மேல செட்டில் ஆகி அந்த கமண்டலம் வெடிச்சோடனே அது என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்துது, நான் இப்படியாப்பட்ட ஒரு ஆளு, இப்படியாப்பட்ட ஒரு செயல், இந்த வேவாதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துது. அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை அவ்வளவு சாமானியமாக நீ தியானமாக கற்று முன்னேறிவது சவால். அதற்குள்ள ஒரு சிறு சிறு 1000 குழந்தை பரீட்சை எழுதி 1000 குழந்தையில 900 குழந்தை பாஸ் ஆயிருச்சு. ஆனா 900 குழந்தையும் ஒரு சிறந்த அறிஞராக இருக்கிறது இல்ல. அதுல 5 குழந்தை தான் சிறந்த அறிஞரா இருக்கு. பாக்கி 850 குழந்தையும் சோத்துக்காகணும், குழம்புக்காகணும், துணிக்காகவும் தான் சுத்திக்கிட்டு கிடக்கு. அது சோறுக்காக தான் அதிகாரி ஆணைங்குது, கடமைங்க, இல்லைன்னா எதுக்குங்க இந்த வேலைக்கெல்லாம் போறேன் அப்படிங்குது. ஆனா ஒரு உண்மையான அறிஞன் என்பது கடமைன்னே சொல்ல மாட்டான். அவன் அந்த அந்த வேலையே ஒரு டெடிகேஷன், அதான் எனக்கு லைஃப், சோறு ட்ரெஸ் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ உண்மையான தியானம் பண்றவன் என்னன்னா, இது கடவுளை பார்க்கறதுக்காக கிடையாது, இதுதான் இது எனக்கு, இதுதான் நானு, எனக்கு எது வேண்டாம், இதுதான் நானு அப்படிம்பான். அவனோட பிரசன் எப்படி இருக்குன்னா, இறைவன் அவரை பார்க்கணும்லாம் கிடையாது, என்னுடைய இதே ப்ரொஃபஷனலே இதாங்க அப்படின்ட்டுருவான். அப்ப ஒரு நாள் அது வெளிப்படுத்தி அதுவே காட்டுது. அப்ப இத அவ்வளவு சாமானியமாக கற்று தேர்வது சாமானிய காரியம் அல்ல. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பேரிடர் காலம் வரும், சில பல விஷயங்கள் வரும். அப்ப உனக்கு தற்காப்புக்கான ஒரு செயல் வடிவத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அது மூலியமாக மரணம் தீண்டுவதற்கு முன்பு இந்த கபாலத்திலிருந்து நீ தப்பிச்சு வெளியில வா. இங்க மோசன் வாயில போனா நீ எமனாக மாட்டிக்கொண்டு மீண்டும் பிறப்பாய். நீ நேரடியாக செங்குத்தாக மலையை நோக்கி, என்னை நோக்கி வா. செங்குத்தாக நம்ம பரம்பரை எப்படின்னா மேல் நோக்கி பறக்கக்கூடியவர்கள், நம் ஆகாயத்தை இருந்து பரகாயுத யோகத்தை பெற்றவர்கள் இங்க இருக்கிற எல்லா உயிர் துளியும். அப்ப அதனாலதான் கீழே சுருண்டு இருக்கிறான்ல, அவன் எந்த டைரக்ஷன் நோக்குறான்னா மேல் நோக்கி. அவன் இருக்கிறதே மோசம் வாங்கிட்டு தான் இருக்கிறான், அங்கேயே மலத்துக்கிட்டே போலாம்ல. அவனை திருப்பியும் டைரக்ஷனை மாத்தி மேல தூக்கி வச்சு நேரடியாக செங்குத்தாக மேலே நோக்கி வா. இதுதான் மலை ஏற்றம், மலை தொடர்கள், மலை உச்சிக்கு வா. மலை உச்சியில ஒண்ணுமே கிடையாது, எல்லா மலை உச்சிக்கும் போ. அந்த மலை உச்சி வெற்றிடமா தான் இருக்கும். அங்கே போனா ஒரு வேவ், பொதிகைக்கு போ. அங்க ஏதோ ஒரு பாலா போன மனிதன் ஒரு அகத்தியர் சிலையை வைத்திருக்கிறான், அவன் பாலா போனவன். ஆனால் அங்கே போனா வேவ்ஸ் அது இருக்கும். அந்த மலையோட உச்சியில போய், எந்த மலையோட உச்சியில போய் நின்னாலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு வேவ்ஸ் உன்னையே அப்படியே பிரமிக்க வைக்கிற, அப்படியே ஆழ்ந்து போய் நிற்ப அந்த மலை உச்சி. அதுதான். அப்ப அங்க என்ன அப்படின்னா, நீ இப்படியே கிளம்பி மேல வந்துட்டனா வெட்ட வெளியில ஒண்ணும் இல்லை, எல்லாம் வேவ்ஸ், எல்லாம் அலைவரிசை. அங்க நம்ம அலைவரிசையில் பரிமாறிக்கொள்கிறோம். நீ எனக்கு ஒரு செய்தியை எப்படி அனுப்புகிறார் என்றால் ஒரு அலைவரிசையாக அனுப்புகிறார். அந்த அலைவரிசை எனக்குள்ளே சேர்ந்தவுடன் இந்த உரை அப்படியே நிகழ்த்தப்படுகிறது. அப்ப அந்த அலைவரிசை கிடைக்காத போது நான் இங்க இருக்கும் புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டு உரை நிகழ்த்த வருகிறேன். அலைவரிசை கிடைக்கும் போது புத்தகத்தை எரித்து போடுகிறேன். நான் புத்தகத்தையும் மற்ற விஷயத்தையும் தொடாமல் இருப்பதற்கு காரணம் அலைவரிசை. அலைவரிசை கிடைத்தால் அலைவரிசை கிடைக்கவில்லை என்றால் எனக்கு இருட்டும் பகலும் சவாலாக இருக்கும். அலைவரிசை கிடைத்ததனால் எது இருட்டு எது பகல் என்று எனக்கு தெரியவில்லை. இருட்டும் எனக்கு ஒன்றாக இருக்கிறது, பகலும் ஒன்றாக இருக்கிறது. எழுதப்பட்டது எல்லாம் காகிதமாக தெரிகிறது, பணங்கள் எல்லாமே காகிதமாக இருக்கிறது, போட்டிருக்கிற தங்கம் வெள்ளிகள் எல்லாம் பொருளாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது. உடலை குத்த போது கலட்டி அங்கிட்டு எரிங்கள் என்றுதான் நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு வேவ்ஸோடு இருக்கக்கூடியவன், அலைவரிசையாக இருக்கக்கூடியவன் தேவையில்லாத குத்துகிற பொருளை வைத்துக் கொண்டு ஏன் இப்படி சுத்தி கொண்டு அலைகிறாய்? அது எண்ணத்தினால்தான். குத்துகிற பொருள் என்று தெரிந்தும் தாலியை குத்த இதயத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறாய். அது குத்தும், அது அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். குத்தும் என்பதை தெரிந்துதான் நீ மூக்குலையும் ஒண்ணு குத்தி வைத்திருக்கிறாய், காதலையும் ஒண்ணு குத்தி வைத்திருக்கிறாய். அதுபோல் எல்லா சூழல்களையும் இந்த வேவாக இருக்கிறவன் உடலில் உடை கூட குத்தும், இது நமக்கானது இல்லை என்பதை அதையும் உணர்கிறான். இந்த உடலையும்
அவன் வேவாக மாற்ற ட்ரை பண்ணுகிறான். அப்படி இல்லை என்றால் அதையும் ட்ரெயின்ல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கலட்டி விடுற மாதிரி அதையும் கலட்டி விட்டுட்டு அவன் ஒரிஜினல் வேவை மட்டுமே, இதுவே என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது அல்ல, இது நாம் வந்து வாழ்வதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட் பெட்டி. எனக்கு ஒரு தெரிந்தவர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு நம்பரையும் ஒரு பெட்டியும் கொடுத்தாரு. நான் வந்த இடம் வந்தோடனே அந்த பெட்டியையும் தூக்கி தலையில வச்சுட்டு நான் நடந்தேன்னா நான் பைத்தியக்காரன். வரவேண்டிய இடம் வந்த உடனே பெட்டியை கழட்டி விட்டு நான் மட்டும் இறங்கி வருகிறேன். அந்த பெட்டி என்பது உடல். கழட்டி விட்டு விட்டு அலைவரிசையாக நீ சென்றால் எங்கு நீ வந்தாயோ அங்கு சென்று விடுவாய். நீ வந்து பெட்டியோடயே போனா நீ எங்கு வந்தாயோ அங்க போக மாட்டாய் என்பதுதான் அதோடைய உண்மை தத்துவம், உண்மை பொருள். அப்ப நாம வந்து தெரிந்து புரிந்து அதுக்கான ஒரு வழிகளை நடக்க வேண்டிய ஒரு சூழலும் காலமும் வந்திருக்கு. அதனால அதை நீங்க வந்து நன்கு அதை நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்ப நமக்குள்ள இருந்து தற்காப்புக்காக ஒரு இடத்தில் இந்த கலையை ஒரு இடத்தில் போதித்து விட்டார்கள். இந்த கலையிலிருந்து நீ எப்படி முன்னேறி வர வேண்டும், எந்த இடத்துக்கும் போய்விடாதே, உன்னை கொன்று போட்டு விடுவானுங்க. நீ எந்த இடத்துக்கு போனாலும் ராக்கெட் மேல போய் கமண்டலத்துல வெடிக்கணும், போற வெளியிலே வெடித்து செதறிடும். இந்த அமெரிக்காவில் ஒருத்தன் அனுப்பிச்சிட்டு இருக்கான் பாரு, அந்த கதையாக உன் கதையை மாற்றி விடுவாங்க. அதனால் தயவு செய்து உன் ராக்கெட்டை இயக்கக்கூடியவன் சூட்சமத்தில் அலைவரிசையாக இருக்கிறான், அவனுக்கு மட்டுமே தெரியும். அவன் பேரு தான் விண்வெளி விஞ்ஞானி, அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் உனக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுப்பான். அதை நீ என்னன்னா உன்னுடைய உள் உணர்வு, அந்த உள் உணர்வு மட்டும்தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதுங்களா? உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா உள் உணர்வு மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. அந்த உள் உணர்வால் உன்னை நாங்கள் வழி நடத்துவோம், கமாண்டிங் கொடுப்போம். டேய் அங்க போகாத, லெப்ட் வா, லெப்ட் வா, லெப்ட் வா, அந்த மலைத்தொடருக்கு போகாத, கீழேயே உட்காரு, அந்த 3வது மரத்துக்கிட்ட உட்காரு, எழுந்துரு அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்வோம். நாங்கள் கொடுக்கின்ற மெசேஜை நீ அவ்வப்போது புரோட்டா வாங்கி தின்னு கொண்டு உன்னோடு சுற்றி தெரியும் இந்த கூட்டத்தோடு பேசி சல்லாசம் பண்ணி என்னுடைய செயலை நீ கெடுத்து விடாதே. எப்பொழுதும் என்னுடைய கமாண்டிங்கை கேட்டு கேட்டு வாங்கி நீ பணி செய்ய வேண்டும். அப்போ எப்பொழுதுமே எப்படி இருக்கும் என்றால் இந்த உள் உணர்வை காக்க வைக்க கூடாது. நான் பல நாள் இந்த உள் உணர்வை காக்க வைத்திருக்கிறேன். அதனால் பல அடிகளை வாங்கியிருக்கிறேன், பல துன்பங்களையும் சந்தித்து இருக்கிறேன். அப்பொழுது எனக்குள்ளே எல்லோரும் வடிவத்துக்குள் தியானம் எப்படி பண்ணுகிறீர்கள், எனக்கு எப்படி தியானம் கிடைத்தது? அப்ப எனக்குள்ளே அந்த இன்டிமேஷன் மனதிலிருந்து வரவில்லை. அந்த உள் உணர்வுகள் தெளிவாக, நான் பிறந்து குலதெய்வத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய தெய்வம் பழனி. அந்த பழனி என்றால் என் குடும்பத்தில் எவனுக்குமே எது என்று தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்பொழுது அந்த உள் உணர்வு வந்ததோ அந்த இடத்துக்குள், எந்த இடத்துக்குள் செல்ல வேண்டும், எங்கு அமரப்பட வேண்டும், எப்படி அணுகப்பட வேண்டும், அப்போ எவ்வளவு நாள் அந்த இடத்துக்குள் பயணிக்க வேண்டும், பிராணிக்க வேண்டும் என்பதை ஒரு கமாண்ட்ரி மாதிரி அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மேலே ஒரு பிளைட் வந்து கீழே இறங்கணும், ஒரு பிளைட் கிளம்பி போகணும்னா இவங்க வந்து சிக்னல் கொடுத்தாதான் போக முடியும். அந்த மாதிரி சிக்னல் என்பது தற்காப்பு கலையில இந்த வேவால எனக்கு சிக்னல் தினந்தோறும் வழங்கப்படுவதனால் இந்த தியானத்தில் ஏதோ ஒன்றை நான் செய்தேன். அப்ப நான் செய்ததற்கு என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, என்னுடைய எல்லாமாகவும் சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வுகளுக்கு அவங்க எப்படி அலைவரிசையாக மெசேஜ் அனுப்பிச்சு கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இதை தெளிவாக யோகியின் சுயசரிதத்தில் லாகிரி அங்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னொருவன் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவர் இடத்துக்கு என்னுடைய வேவை அமைத்து லாகிரி என்று பெயரை நான் தான் எழுத வைத்தேன். 2 இடத்துல அந்த புத்தகமே இப்படிதான் இருக்கும், அந்த வேவ்ஸை பத்தி தான் இருக்கும். அதே போல அந்த கோழி சயின்ஸ்லயும் வேவ்ஸை பத்தி தான் எழுதியிருப்பாரு. இதோட பிரம்மாண்டமான புத்தகம் வந்து கோழி சயின்ஸ். கோழி சயின்ஸை எல்லாராலையும் படிக்க முடியாது. அதுக்கு படிக்கணும்னா நீயே ஒரு சயின்ஸா இருக்கணும், அப்பதான் படிக்க முடியும். சில புத்தகத்தை படிக்கணும்னா அலைவரிசை இருந்தாதான் எதிர்கொள்ள முடியும், சில புத்தகத்தை எதிர்கொள்ள முடியாது. சில ஞானியை எதிர்கொள்றது, சில பேரோட போகணும்னா அதுக்கு உனக்கு கொஞ்சம் வேவ்ஸ் இருந்தாதான் போக முடியும். இல்லைன்னா அதுக்குள்ள நீ டிராவல் பண்றது ரொம்ப கடினம், ஒரு அசாத்தியமான காரியம் இல்லை. அப்ப அவர்கிட்ட லாகிரி என்று பேர் எழுதப்பட்டு லாகிரிய அங்க போறாரு. அப்ப 2 பேரும் ஒரு அலைவரிசை இல்லாத ஒரு மனிதனை சந்திக்கிறது.
அப்பொழுது அலைவரிசை அவர் பேர் சொல்லி அழைக்கிறது, லாகிரி அப்படி என்று அழைக்கிறது. அதற்கு அவர், யார் இந்த இவ்வளவு பெரிய தாமரை நிறம் கேசம் கொண்ட ஒருவர் நிற்கிறார், இவர் எப்படி நம் பேரை சொல்லி அழைக்கிறார் என்று 2 பேருக்குள்ள உரையாடல்கள் நடந்து, அப்பொழுது இவர் சொல்கிறார், எனக்கு வேலை இருக்கிறது, நான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது இவர் சொல்கிறார், அந்த வேலைக்காக நீ அல்ல, யாமே வர வைத்தோம் அப்படின்ட்டார். அப்பொழுது யாம் ஏன் வர வைத்தோம் என்றால், முழு வேவ்ஸையும் உனக்கு அளிக்கப்பட வேண்டும், இணையிலிருந்து மனித பிறப்பிலிருந்து விடுபடுகிறாய் லாகிரி. அப்பொழுது என்னுடைய கடல் அலையாக இருக்கின்ற அந்த வேவ்ஸை உனக்கு நான் அளிக்கிறேன். அந்த உன்னதமான கலையை பெற்றுக்கொண்டு நீ போய் நகரத்துக்குள் இந்த வேவ்ஸ் யாருக்கு தேவைப்படுமோ கண்டறிந்து பரப்புவாய், கொடுப்பாய், அவர்களை நீ ஒரு செயல் வடிவமாக மாற்றுவாய். இதுதான் செயல் வடிவம் என்று அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அதே போல அந்த லாகிரி பணி செய்கின்ற அந்த வெள்ளக்காரர் அந்த இடத்திலே பணி செய்கின்ற இடத்திலே ஒரு வெள்ளக்காரருடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி ரொம்ப உடல் நோய்வாய்ப்பட்டு சீக்காக சாக கிடக்கிறாள் எங்க லண்டன்ல. அங்கு இவர் சூட்சமத்தில் போய் அவருக்கு உதவி இருக்கிறார், வேவை கொடுத்து உதவி இருக்கிறார். உதவி விட்டு இவர் அங்கே அந்த பெண்மணி கடிதம் எழுதுகிறார் கணவனுக்கு நல்லா இருக்கணும்னு. அந்த கடிதம் இவருக்கு வருகிறது. யாருக்கு வருகிறது? இங்க இருக்கிற வெளிநாட்டுக்காரருக்கு வருகிறது. லாகிரி சொல்கிறார், அவங்களுக்கு உடல் நல்லா ஆயிருச்சு, அவங்க லெட்டர் போடுவாங்க, நீங்க அந்த லெட்டரை படிச்சு சந்தோஷமாயிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த லெட்டர் வருவதற்கு முன்பே அந்த லெட்டரில் என்னென்னலாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை இவரிடம் விவாதிக்கிறார். இப்ப இவருக்கு ஆச்சரியம். அந்த லெட்டரை படித்து பார்த்தால் லாகிரி என்ன சொன்னாரோ அது அப்படியே இருக்கிறது. இவர் ஆச்சரியத்தில் மிரண்டு போய், வெள்ளக்காரன்ல ரியாக்ட் பண்ணிக்காம, உங்ககிட்ட ஏதோ ஒன்று மல்டி பர்சனாலிட்டி திறமை இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்காதனாலதான் அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க. நாம அடிக்கடி ஒத்துக்கிறதுனாலதான் கருப்பா இருக்கிறோம். புரியுதுங்களா? நாம எல்லாத்தையும் ஒத்துக்கக்கூடிய ஆள், அதனாலதான் பிளாக்கா இருக்கிறோம். எதையுமே அவளை சாமானியமாக ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனாலதான் வெள்ளையாக இருக்கிறார்கள் அவர்கள். புரியுதா? என்னதான் விஷயம். ஆனா கடைசியில் நீங்கள் தான் அவர்களை தொந்தரவு செய்து விடுவீர்கள். இப்ப அங்க என்ன ஆயிடுச்சு அந்த வடிவத்துக்குள்ள அப்படின்னா, அப்ப அவருடைய அலைவரிசையை எப்படி ஒரு அலைவரிசைகிட்ட இருந்து கத்துக்கிட்டு எப்படி வேலை செஞ்சிருக்கிறார் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்ப லாகிரி என்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவரு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு அலைவரிசைகிட்ட இருந்து கிடைக்கப்பட்டதை வைத்து எப்படி பணி செஞ்சிருக்கிறார். அப்ப ஒரு அலைவரிசையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதுதான் விஷயம். அப்ப நம் ஒரு செயல்பாடுகள் இருந்து வளரப்பட்டதை எப்படி கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த வேவை கொடுப்போம். ஆனால் அதை நிர்பந்தப்படுத்தி ஒரு செயல் செய்வது சரியான போக்கு அல்ல. அதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப நீண்ட நெடிய இந்த பிரயாணம் இருக்கும்போது இடைமறித்து வேகத்தடையை போடக்கூடாது. 1. 2வது, சொந்த கதை சோக கதைய சைட்ல ஒரு கேப் கிடைக்கும் போது ஆசுவாசப்படுத்தி நான் நிற்கும் போது நீ இட்லி குண்டான வச்சு இட்லியை வச்சு உன் கதையை என்கிட்ட சொல்லி சூடான இட்லியை என் காலிலேயே கையிலேயே போடக்கூடாது. உனக்கு மரணத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பையே வழங்கும் போது உனக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது எண்ணம். நீயும் பாதிக்கப்படுகிறாய், உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் எண்ணம் கொடுத்துதான் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. உனக்கு தொழில ஒரு பேங்க்ல பணம் வரலன்னா உன் மேனேஜருக்கு என்ன இருக்கு அதை பண்ணாம இருக்கிறாரு. அந்த எண்ணம் அந்த சைக்கிள் டிப் மாதிரி நிமித்தி விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அவர் உடனே கையெழுத்த போட்டு உன்கிட்ட கொடுத்துருவார். அப்ப எண்ணத்திலிருந்தும் நீ விடுபடுவாய். அப்ப இந்த மாதிரி ஒருத்தரிடம் இருப்பவரிடம் மௌனமாக, இவருக்கு பேரு மௌனத்தில் குளித்து அதிலே திளைத்து அதிலே வாழ்ந்த ஒருத்தருக்கு அழுத்தம் ஏற்பட்டு ஒரு பிரஷரால் வெடித்து சிதறியவர். அப்ப இந்த உலகம் மௌனத்தால் பிறக்கப்பட்டது. மௌனம்னா ஒண்ணுமே கிடையாது, இருட்டு, எல்லாம் கும்மு இருட்டு, ஒன்னும் கிடையாது, எதுவும் கிடையாது, சப்சாடா ஒண்ணும் கிடையாது, வெறும் மௌனம். மௌனத்தால் பிறக்கப்பட்டு மௌனத்தால் வளரப்பட்டு மௌனத்தால் குளிக்கப்பட்டு மௌனத்தாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு வெற்றிடத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அங்க 2 பிரஷர் ஒண்ணு சேரும்போது அந்த இடம் வெடிச்சு சிதறும் போது ஒரு வெளிச்சம் உருவாகியது. அந்த வெளிச்சத்திலிருந்து காற்று, நீரு, நிலம், ஆகாயம், நீங்க சொல்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் உருவானது. இதெல்லாம் அந்த வேவ் தான். அப்ப அந்த இடம் வெடிச்சு உருவான அந்த இடம் என்ன சொல்லுதுன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாது,
நாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுதான் இதோடைய செயல். அப்ப அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறத, உயர்ந்த செயலை போய் நம்மளால அறிய முடியாது. அதற்கு கீழே இந்த ராக்கெட் சொன்னேன்ல, அதுக்கு கீழே இந்த ராக்கெட்டை நம்ம பையனுங்க எழுத்து வச்சு இந்த ஃபைனல் கார்டுல போகும்போது ஒரு சக்கரம் 2 சக்கரம் அங்கங்க நின்னுக்கும் போது அவங்களுக்கு இந்த ஞானம், இந்த சித்து, இந்த அதிசயம்லாம் கிடைக்கும் போது கோயில், குளம், மந்திரம், யாகம் இந்த மாதிரி செயல் எல்லாம் உருவாயிடுச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாக்குள்ள போய் நின்று கொடுக்கும்போது அதுல நிறைய அதிசயம் பிறக்குது, நிறைய ஆச்சரியம் பிறக்குது. ஏன் அப்படின்னா அந்த ராக்கெட்டு அந்த முதுகு தண்டு வடத்துல ஏறினாவே அதிசயம் தானா. அந்த ராக்கெட்டு முதுகு தண்டு வடத்தை தொட்டு அப்படி மூவ் பண்ணி அப்படி பார்த்தாவே அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு தற்காப்பு கலையில என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அந்த ராக்கெட் அதிசயம் செய்து கொடுக்காத அளவுக்கு நீ பார்த்து கொள்ளணும்னா அந்த ராக்கெட்டோடைய முழு கதைகளையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அப்ப எனக்குள்ள இருந்து என்ன பண்ணதுன்னா, ஆசை என்னும் ஒரு செயல் உனக்கிட்ட எண்ணம் இருப்பதனால் அந்த முழு கலையையும் உனக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்க மாட்டோம். சொல்லி கொடுத்தால் நீ அந்த ராக்கெட்டை வைத்து வேற ஏதாவது செய்து விடுவாய். அதனால் அது சென்று மலை உச்சி அடையும் வரை நீ அந்த ராக்கெட்டை இயக்குவதுதான் உன்னுடைய பணி. அதை இயக்குவதற்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்போம், அதற்கு வழிகாட்டுவோம். எங்கெங்க போய் நீ அமர வேண்டும் என்றால் ஒரு தியானத்துக்கு முக்கியமாக தேவை உடல், அடுத்தது ஒரு இடம், அடுத்தது அந்த சூழல், அடுத்தது அதை நிதானித்து காத்திருப்புதல். அப்ப அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அந்த இடத்திலே காத்திருக்க வேண்டும். அப்ப வானிலை சரியா இல்லை அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நீ செல்லக்கூடாது, இங்கேயே அமர்ந்துரு அப்படின்னா 3 நாளோ 4 நாளோ அந்த கமாண்ட்ரி, அந்த உத்தரவு உள் உணர்வு வந்தால்தான் எழுந்து செல்ல வேண்டும். உள் உணர்வு வராத போது எழுந்து செல்லக்கூடாது. இங்க வந்தவர்கள் என்னிடம் அடிக்கடி சொன்னது, வாரத்தில் 2 நாள் வருகிறோம், பெங்களூர்ல இருந்து வருகிறோம், ஹைதராபாத்ல இருந்து வருகிறோம், அடிக்கடி உங்களை சந்திக்க வருகிறோம், ஏன் என்று தெரியவில்லை என்றார்கள். நான் அவர்களுக்கு சொல்வதுதான், நீ இங்கிருந்து செல்ல உனக்கு அனுமதி கொடுக்கவே படவில்லை. நீயாக வந்தாய், நீயாக செல்கிறாய், திருப்பி நீயாக ஓடி வருகிறாய். 1 வாரம் 10 நாள் இங்கேயே இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய உள் உணர்வு. அதற்கு உனக்கு கேட்கவில்லை. நீயாக வந்தாய், உட்கார்ந்தாய், சாப்பிட்டாய், செல்கிறாய், மீண்டும் உனக்குள் அங்க வரும்போது மீண்டும் ஓடி வருகிறாய், மீண்டும் போகிறாய், மீண்டும் வருகிறாய். அப்ப எனக்கு மீண்டும் போய் மீண்டும் வராதே, அந்த உள் உணர்வு கிடைத்ததனால் அங்கவே அமரு. நாம் எம் உத்தரவு எப்ப வருகிறதோ அப்பொழுதுதான் அங்கிருந்து நீ செல்ல வேண்டும். நாம் சென்ற ஒரு இடத்துக்கு கூட இந்த உத்தரவு உள் உணர்வு வராமல் நாம் செல்லவே இல்லை. மனித கூட்டம் மனதிலிருந்து வருகிற உத்தரவை வைத்துக் கொண்டு இந்த விமானத்தை இயக்கி கொண்டு நடுவானில் எங்கேயாவது மோதி மொத்தமா 240 பேர்த்தையும் க்ளோஸ் பண்ற மாதிரியே இந்த மனதிலிருந்தே போய் எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் இடிச்சிடுறாங்க, கோயில் கோபுரத்தை இடிச்சிடுறாங்க. இடிச்சு அந்த இடத்துல தியானத்தை நாங்கள் மிதக்க விடுகிறோம், பறக்க விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இந்த வேவ் உன்னிடம் கிடைத்தால் நீ நடந்து போ. அந்த கோயிலுக்கு போகும்போதே என்னுடைய வேவ் இருப்பதனால் அந்த கோவில் உனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ பண்ணும், அது உனக்கு ஒரு செயல்பாடுகளை காட்டும். அதுவே நானே அங்க அமைச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் இல்லை, அதை ஒரு அலைவரிசையா பாரு. அலைவரிசையை இங்க செல் அப்படின்னா அங்க அது உன்னை ரிசீவ் பண்ணும். புரியுதா? இப்போ உன்னிடம் காசு தேவையில்லை, உணவு தேவையில்லை, உடை தேவையில்லை, தங்கும் இடம் தேவையில்லை. அமைச்சது ஒரு அலைவரிசை. அதனால் அங்கு தேவையான செயல் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே இருக்கும். ஆனால் நீ என்ன அதை விரும்பாமல், அதை ரசிக்காமல் ஏன் இருக்கிறாய் என்றால், உனக்கு நடராஜர் நடனம் ஆடுவதை காண வேண்டும் என்ற கற்பனை ஆவல் வந்து கொண்டே இருப்பதனால் அதை ரசிக்க முடியல. அங்கு நீ உள்ளே ஒரு பணி நடக்கிறதே உன்னால் அறிய முடியாது. அதனாலதான் எப்பொழுதுமே இந்த மாதிரி காலை மாலை பேசுகிறோம்ல, இந்த இடத்துக்குள்ள நீ இருக்கணும் அப்படிங்கிறது அது உனக்கு இன்டிமேஷனால கொடுக்க முடியல. அது என்ன பண்ணுது, உனக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. அங்க போனா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி உனக்கு தூண்டுதல். எனக்கு தூண்டுதல் கிடையாது, பேசுது. போடாங்க, அவ்வளவுதான். இப்ப எனக்கு நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன், அது திட்டுதலாகவும் இருக்கு, அத போர்ஸாவும் இருக்கு. அப்ப என் குரலை வைத்து நல்லா காவச்சுக்க, என் குரலை வைத்து, என் நரம்பை வைத்து, என் உடலை வைத்து, என் உள் உணர்வை வைத்து அது இயக்குகிறது. அது உள் உணர்வை வைத்து, அதோட குரலை வைத்து, அதோட நரம்பை வச்சு இயக்கல.
அப்ப எனக்குள்ள கடவுள் என்ன செய்கிறார்? அவருடைய வேவ அமிச்சு என்னுடைய உள் உணர்வுல இருந்து மனது பேசுதில்ல, மனதை பேச விடாமல் என்னுடைய உள் உணர்வை பேச வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்ப அவர் காட்டுறாரு, அவன் மனம், இவன் நான். என் குரலுக்கும் அவன் குரலுக்கும் வித்தியாசம் இருக்கு, இதை நீ பார்த்துக்கொள் அப்படிங்கிறத. ரெண்டு விஷயம். அதே நேரத்தில் நீ பயந்து விடாதே. அந்த மனதிலிருந்து ஒருத்தன் பேசுறான் பாத்தியா, இந்த பக்கம் ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு சங்கீதம் கத்த ஒரு ப்ரொஃபஷனலா ஒருத்தன் பாடிட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தன் நான் தான் ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு பாடுவான். அவன் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஆனா அவனை நம்மளால் அமர்த்த முடியாது. சில காலங்கள் ஆகும். அவனும் நம்மோடு பயணிக்கட்டும். சுதியோடு பாடுகிறவனும் நம்மளோடு இருக்கட்டும், சுதி இல்லாமல் பாடுபவனும் நம்மளோடு இருக்கட்டும். மனமும் இருக்கட்டும், உள் உணர்வும் இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் அந்த மனம் எப்படி என்பதை நான் உனக்கு தெளிவா சொல்லிடுவேன். அதனால நீ போ. ஒரு நாள் நீ வளர 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 அந்த சுதி இல்லாதவன் என்ன பண்ணுவானா, நான் சுதி இல்லாதவன் தெரிந்து அவன் பாடுவதை நிறுத்தி கொள்வான். அதான் மனம் நிக்கிறது. அவன் என்ன சொல்வானா, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், நீங்க பாடுற இடத்துல நான் பாடுனா நல்லா இருக்காது, அதனால நான் பாடுவதை நிறுத்தி கொள்கிறேன்னு அவன் ஊமையாகி போவான். அதான் மனம் நின்று போறது. அப்ப அங்க என்ன ஆகிறது? முழு மொழியாக, முழு இசையாக, நால்வர் இசைக்க, நால்வர்களோட வரிகளோட அங்க என்ன பண்ணுது? நாவு நின்று நல்லா கவனிங்க. நாக்கு இருக்குல்ல, நாவு நின்று இசை மொழி பிரகாடனம் படுத்தப்பட்டு அது நால்வர்களால் இசைக்கப்படுகிறது. அதுவே உயிர் சக்தியாக மாறுகிறது. அதுவே பிரபஞ்ச அலைகளாக, அலைவரிசையாக மாறுகிறது. இந்த நால்வர்களுடைய இசையால் ஒருத்தனுக்கு நாவிலிருந்து வார்த்தை வராம அந்த நால்வர்களுடைய மொழியால், இசையால் ஒருவன் எவன் பேசுகிறானோ அதை கேட்கிறவனுக்கு ஒரு புது உத்தேகமோ, புது செல்கள் பாய்ச்சப்படுகிறது. அங்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அவன் சாக கடக்கிறவன், அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. பெரும் நோயோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருப்பவனுக்கெல்லாம் நோய் தீருகிறதோ இல்லையோ இவரை ஒரு தடவை பார்த்து விடுவோம். நம் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ இவரை ஒரு தடவை சந்தித்து விடுவோம். நமக்கு எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இவர் குரல் ஏதோ ஒன்று நம்மளை வா என்று சொல்கிறது, நாம் இவரை சந்திப்போம். இவரை சந்திக்கவே முடியவில்லை என்றாலும் இவர் குரல், இவனுங்க குரல் எல்லாம், நம்ம வீட்டில் இருக்கிற குரல் எல்லாம் நம்மளை வழி நடத்தினதோட இவன் குரல் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளை உறங்க வைக்கவோ, நம்மளை நடக்க வைக்கவோ, நம்மளை உணவருந்த வைக்கவோ, நம்பிக்கை அடிப்படையில் அடுத்த படி எடுத்து வைப்பதற்கான ஒரு உதவி குரலாக இந்த குரல் இருக்கிறது. அப்ப இந்த குரலை காலையிலும் மாலையிலும் கேட்போம் அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. அப்ப அந்த குரல்ல குருவோ பக்தியோ எல்லாம் தாண்டி அங்கு மொழியாக அலைவரிசை தான் இருக்கிறது. அந்த அலைவரிசையால் தான் உங்களுக்குள் ஒரு புது ரத்தம், புது செல்கள், புது நம்பிக்கை பாய்ச்சப்படுவதற்கு காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை கேட்கப்படுகின்ற யார் எந்த செவி கேட்கப்பட்டாலும் அதுக்கு புது ரத்தம், புது செல்கள் பாய்ச்சப்படும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக இருக்கிறது, செயலாக இருக்கிறது, வடிவமாக இருக்கிறது. அப்ப உள் உணர்விலிருந்து முழு டைரக்ஷன்ல இரவு பகல் பாராம என்னை வளர்க்கப்பட்டாங்க. அப்ப தியானம் நான் போய் எங்கேயாவது கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா? அப்ப நான் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள், எனக்கு எவ்வளவு நாணயம் கிடைக்கப்பட வேண்டுமோ அந்த நாணயத்தை கொடுக்க ஒருவர் அடுத்தடுத்த கட்டத்தில் கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போதும் இந்த உள் உணர்வு பேசுகிறது. அவன் உன்னை திட்டுவான், அவன் உன்னை கஷ்டப்படுத்துவான், எல்லா சூழல்களும் இருக்கும். ஒரு நாள் இது சுமூகமாக மாறும். ஆனால் எப்படி மாறும் என்பதை தேதியை நான் குறிப்பிட மாட்டேன். நீ கடந்து செல். நான் மீண்டும் ஒரு இடத்தில் துன்பப்பட்டு அழுவேன், துயரத்தில் ஆழ்ந்து போவேன். தியானம் பண்ணி, இறைவா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, இந்த இடத்தில் என்னை காப்பாற்று என்று சொல்வேன். உள் உணர்வு என்னிடம் பேசாது, அதோடைய பேச்சை நிறுத்தி கொள்ளும். திடீர்னு 2 நாள் கழித்து சொல்லும், நீ எதற்கும் ஒப்பாரி வைக்காதே, நீ ஊளை விடாதே, நீ எல்லாம் நரி அல்ல, நீ செத்து போனவன் வீட்டில் உட்கார்ந்து அழுகுகின்ற ஒப்பாரி வைக்கிற பார்ட்டி அல்ல. தயவு கூர்ந்து இந்த இடத்தை கண்ணீரோடு தான் கடக்க வேண்டும், கண்ணீரோடு கட. யாம் எப்பொழுது உனக்கு இந்த கண்ணீரை நிறுத்துகின்ற வாய்ப்பு வருமோ அப்பொழுது அதை வழங்குவோம்.
அப்படின்ட்டு அதை என்ன பண்ணும், அடுத்த செகண்டே மறைஞ்சிரும். அப்புறம் மீண்டும் ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு வராது. சுமூகமாக அந்த கண்ணீர் தீர்ந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆனோன்னு டெய்லியும் பேசும். ஏன்னா நம்மளை அது தொந்தரவு பண்ணிடுவோம், அதுக்கு ஐடியா கேட்டுருவோம்னு அது மறைஞ்சிக்கும். இப்படித்தான் நம் வாழ்க்கையில் தியானம் கிடைத்தது. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா குருநாதர்களையும் இப்படி கிடைச்சிட்டுன்னு எந்த குருநாதரும் உங்கள்கிட்ட விளக்குனாங்க? அப்ப என்ன, இந்த மாதிரி நீங்க அணுகிடக்கூடாது. எனக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை விலாவரியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நான் போய் அவரிடம் பெறாததற்கு காரணம், எனக்கு தியானம்னு ஒண்ணு கிடைத்த போதிலிருந்தே அது இயற்கையாக சும்மா இந்த ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்து நரம்பு விழிச்சிருச்சு எனக்கு. புரியுதுங்களா? இந்த ஹெட்போன் இருக்குல்ல, அதை காதுல வச்சு கேட்டு 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 என் நரம்பு விழிச்சிருச்சு. அப்ப விழித்த உடனே எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அதுக்காக நீங்க போய் காதுல கேட்டுட்டே இருக்காதீங்க. அதை கேட்ட உடனே விழித்த உடனே அந்த உள் உணர்வு இது வழி நடத்துனுச்சு. அப்புறம்தான் எனக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, ஒரு அதிசயம் நடந்து விட்டது, நமக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்து விட்டது. பல்வேறுபட்டவங்க தியானம் பண்ணி போராடிட்டு இருக்கும் போது, தியானம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய மாற்றமா, இவ்வளவு பெரிய செயலா என்று சந்தோஷப்பட்ட போது அது என்னிடம் சொன்னது, தயவு செய்து உன் அல்ப சந்தோஷத்தை நிறுத்திக்கொள். இது நாங்கள் திட்டமிட்டே இந்த அலைவரிசையை உன்னிடம் அமைச்சு வைத்தோம். இது ஆல்ரெடி திட்டமிடப்பட்டது. இது ஆல்ரெடி உன்னிடம் வரப்பட வேண்டும் என்பது அனுமதி பெற்றே உன்னிடம் வரப்பட்டது. குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த மாதிரி எங்கேயோ ஒரு சமாதியில் சொம்பு விழுந்து அலைவரிசை கிடைத்தவன் நீ இல்ல. அதை நன்றாக புரிந்து கொள். தடிக்கு விழுந்தவன் நீ அல்ல, தடிக்கு விழுவதற்கு முன் காக்கப்பட்டவன் நீ. அலைவரிசையை திட்டமிட்டே உன்னிடம் அனுப்பினோம், திட்டமிட்டே தியானம் வருகிறது. ஒரு நாள் இது நீ முழுமை பெற 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 இந்த தியானம் உனக்கு அதிர்ஷ்டத்தால் கிடைக்கப்படவில்லை, எந்த மனிதராலும் கிடைக்கப்படவில்லை. அடுத்ததும் குறிப்பு வச்சுக்கொள், கருணையால் கிடைக்கப்படவில்லை, இறைவன் இறக்கப்பட்டு உனக்கு வழங்கப்படவில்லை. இது உன்னுடைய இது ப்ரொபஷனல் அலைவரிசை. நீயே ஒரு ப்ரொபஷனல் அலைவரிசை. தற்காலிகத்துக்கு ஒரு கூட்டுக்குள் நீ வந்திருக்கிறாய். அது உனக்கு தெரியும் வரை வெளியிலிருந்து அலைவரிசையாக யாம் உதவுவோம். தெரிந்ததுடன் நீயும் யாமும் ஒன்று என்று தெரிந்து கொண்டதையும் நீங்களே பணியை செய்து கொள்வீர்கள், நாம் விலக்கிக் கொள்வோம். அப்படிதான் நம்ம பணி, அப்படிதான் நம்ம செயல். அப்ப இந்த வடிவம் கிடைக்காதனால ஒவ்வொரு மனிதனும் பல ஆசிரமங்களுக்கும் பல வடிவத்துக்கும் அந்த உள் உணர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளாம அலைகிறார்கள். அப்பொழுது நாமளும் சில மனிதர்களை, நம் கூட இருப்பவர்களும் நம் கூட இல்லாதவர்களும் வெளியில் இருப்பவர்களையும் தயவு கூர்ந்து நீங்கள் எங்கும் செல்லாதீர்கள், இது இப்படி அல்ல அப்படி என்று நாம் அவர்களை எச்சரிக்கும் போதும் அவர்களை அதை மீறி சென்று அந்த பாதையை அந்த பாதையும் சரி அவர்கள் உடலையும் சரி துன்பப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்ப ஒரு அலைவரிசை மிகச் சரியாக அது வழிகாட்டும். அங்கு என்னை ஒரு குரு, ஒரு கடவுள், ஒரு ஞானி அப்படின்னு ஒரு பார்வையில பாக்குறதுனாலதான் நீ மிஸ் ஆகுற. இந்த மாதிரி ஒரு வடிவம் எல்லாம் ஒரு அலைவரிசையால் கிடைக்கும். ஒரு அலைவரிசையால் தான் அது வேலை செய்யும். அங்கு மனிதனாக வேலை செய்ய முடியாது. உனக்குள்ளே தியானம், ஒரு சின்னோண்டு தியானம் இருக்கு பாத்தியா, அந்த தியானத்துக்கு பேரே அலைவரிசை தான். உன் மனித உடலுக்குள்ளே நீ ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலும் 3 மணி நேரம் தியானம் பண்ணாலும் உன் மனித உடலுக்குள்ளே ஒரு அலைவரிசை குடியிருக்கிறது. அந்த அலைவரிசை வாகிட்டு முழுவதுமாக உன்னை கைப்பற்றியதா, கைப்பற்றவில்லையா? அப்படிதான் கடைசியில விஷயம். கைப்பற்றினால் நீ முழுமையாக என்ன அலைவரிசை, என்ன மாதிரி செயல் அலைவரிசை, என்ன பணி அலைவரிசை என்பதை நீயே தெரிந்து கொள்வாய். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இதை ரொம்ப வடிவத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு கண்ணும் கருத்துமாக தினந்தோறும் ஒரு செயல் வடிவத்தை உங்களிடம் கூறி வருகிறேன். சில செயல்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல அந்த வடிவம் எப்படி கூறப்பட வேண்டுமோ, எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அதை நாம் சொல்லணும். அந்த காலங்கள் மாற மாற அந்த அலைவரிசைகள் நமக்குள்ளே பிரகாசித்து வளர தொடங்க 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 அதோடைய பணியும் அதோட திட்டமும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அதற்கு ஏற்றது போல அந்த திட்ட வடிவத்தையும் அந்த வரைபடத்தையும் உங்களிடம் நாம் கொடுக்கிறோம். உங்களை அதிலிருந்து ஒரு தற்காத்து கொண்டு நீங்கள் பிரயாணிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒருவேளை இதில் இருக்கும் கூட்டம்
என் பின்னால் வரவில்லை என்றாலும் பின்னாட்களில் யாம் வரைந்து கொடுத்த புகைப்படமோ யாம் காட்டப் போகும் பாதையோ தான் இந்த உலகம் இயங்க போகிறது. இவ்வளவுதான் இதோட வடிவம். யாம் கொடுத்திருக்கிற அந்த மேப்பு தான், வரைபடம் தான் இந்த உலகத்தில் பயணிக்க போகிற ஒரு வரைபடமாக இருக்க போகிறது. அந்த வரைபடத்தை பெற்றுக்கொண்டு பயணிக்கிற மாணவர்கள் எம்மால் வருகிற மாணவர்களாக, எம் பின்னாலே ஆரம்பத்தில் இருந்து வருகிற மாணவர்களுக்கு எளிதாக இந்த அலைவரிசையாலே அந்த மேப்பு கிடைக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் இந்த மேப்பை கண்டுபிடிச்சு அது மேலே அவர் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன நோக்கி நீ வந்தும் இதை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், நீ எங்கு சென்றாலும் இந்த மேப்ல தான் ஒரு நாள் நீ பயணிக்கப்பட வேண்டும். அப்ப என்ன மாதிரி நவீன கார்ல போனாலும், என்ன மாதிரி நவீன ட்ரெயின்ல போனாலும், இறை என்ற அந்த சொல்லாடல் இருக்குல்ல, அதை நீ ருசிக்க வேண்டும் என்றால் இந்த மேப்பை எங்கேயோ ஒரு இடத்துல ஓபன் பண்ணாதான் அந்த இடத்த நீ அடையறதுக்கோ, பார்க்கறதுக்கோ, அனுபவிக்கிறதுக்கோ, அதை நீ உள்வாங்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். சரிதானே?